என் பேர் அருள்ராணி. நான் செங்கல்பட்டு டு பீச் வரைக்கும் கடலை மிட்டாய், கமர்கட்டை, ஆரஞ்சு மிட்டாய் இது போன்ற பொருட்களை வியாபாரம் பண்றேன். இந்த வெயில் காலத்துல இந்த வியாபாரம்ன்றது கொஞ்சம் எங்களுக்கு சிரமமா தான் இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டிதான் நாங்க வியாபாரம் பண்றோம். வியாபாரம் பண்றதுக்கு கடலை மிட்டாய், கமர்கட்டு, ஆரஞ்சு மிட்டாய் இந்த வியாபார பொருட்கள் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வைத்து நாங்க பிழைப்பு நடத்த எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், எங்க பிள்ளைகளுக்கு கல்வி உதவிக்கும் மற்றும் வீட்டு வாடகைக்கும் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கற்பக விருட்சம் அறக்கட்டளை கிராமப்புறங்களில் வசிக்கும் ஆதரவற்ற கைம்பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதார செய்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கலங்கரை விளக்கம் என்ற ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்துகிறது. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டோக்கியோ தமிழ்ச்சங்க தலைவர் ஹரி, ஜப்பானில் இருந்து. டோக்கியோ தமிழ்ச்சங்கமும் நண்பர் சத்யாவின் கற்பக விருட்சம் அறக்கட்டளையோட இணைந்து பயணித்ததில் மிக்க மகிழ்ச்சி. சத்யா ஒவ்வொரு தடவையும் ஒரு ஐடியாவை கொண்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டிஃபரெண்டா யோசிப்பாரு. பல பண்பரும் யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழு இன்னிதயம் தூய்கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழு இன்னிதயம் தூய்கலையும். யாழிசை கேட்டு துணை மறந்து, யாழிசை கேட்டு துணை மறந்து உந்தன் இசையோடு இணைந்திடுவேன். இன்னைக்கு தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு கற்பக விருட்சம் இங்க வந்திருக்குது. 2 வருஷமா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நம்ம அமைப்பை பாக்குறாங்க. இது வியாபாரம் பண்றவங்க இப்படி என்ன நல்லா கண்ணு கூட பார்த்து அவங்க பண்றாங்க. ஆக மொத்தம் அருமையான அமைப்பு. இந்த அமைப்புல இப்போ சத்யநாராயணன் சார் வந்திருக்கிறாரு. இப்ப திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போன் பண்ணாரு. ஐயா, ஒரு மே மாசத்தை முன்னிட்டு ஒரு 25 பேருக்கு ஏதாவது வாழ்வாதாரம் ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டாரு. நான் சொன்ன தாராளம் பண்ணலாம்னு சொன்னோடனே உடனே அப்படியே பணம் அனுப்பி எல்லாம் பண்ணி இன்னைக்கு ஆளுக்கு ஒரு 6 பண்டல் கடலை மிட்டாயும் 3 பாக்கெட் இது கமர்கட்டு கொடுத்துருக்கோம். இது நல்லா விற்று ஒரு 1000 ரூபா பொருள். இது 1000 ரூபா பொருள் விற்றீங்கன்னா எப்படி 1700 ரூபாய்க்கு கண்டிப்பாக விற்க முடியும். ஒரு 700 ரூபா நமக்கு லாபம் இருக்குது. அதனால கண்டிப்பாக உழைப்பால முன்னுக்கு வரணும். தன் சொந்த காலில் நிற்கணும். யார்கிட்டையும் ஐயா என்னால் முடியல, எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு கேட்கவே கூடாது. கடவுள் நமக்கு கைகால் சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, அறிவை கொடுத்துருக்கிறாரு, ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு, பாடக்கூடிய திறமையை கொடுத்தாரு, வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு நல்ல நுணுக்கமான ஒரு நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கிறாரு. ஏன் நம்மகிட்ட திறமை இல்லை? எல்லா திறமையும் நம்மகிட்ட இருக்குது. அந்த திறமையை பயன்படுத்தி அந்த திறமை மூலமா நம்ம நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். சார் போன வாட்டி நம்ம பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு பீஸ் கொடுத்தாங்க. அவங்க இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா படிக்கிறாங்க. மே தின வாழ்த்துக்கள், உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். கடந்த 5 வருஷமா கற்பக விருட்சம் அறக்கட்டளை பார்வைதிறன் குறைந்த மாற்றுத்திறனாளிகளை தேர்ந்தெடுத்து ட்ரெயினில் வியாபாரம் செய்வதற்கான வியாபார தொழில்துறை தொடர்ந்து வழங்கி கொண்டுள்ளது. இந்த ஆண்டு முக்கியமாக டோக்கியோ தமிழ் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது டோக்கியோ ஜப்பான்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு அதனுடைய கேபிட்டல் வச்சுக்கோங்க, தலைநகரம். அது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து டோக்கியோ தமிழ் சங்கம் அமைச்சிருக்கிறாங்க. டோக்கியோ தமிழ் சங்கமும் கற்பக விருட்சம் அறக்கட்டளையும் இணைந்து இந்த ஆண்டு உங்களுக்கான இந்த பொருட்களை தான்
முக்கியமாக இந்த டோக்கியோ தமிழ் சங்கத்துடைய தலைவர் திரு ஹரிநாராயண் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நிதியுதவி வழங்கிய நன்கொடையாளர் பேரை வாசிக்கிறேன். ஏன்னா என்னென்று கொண்டாருக்கும் ஓய்விண்டாம் ஓய்வில்லை செய்ய நன்றி கொண்டாங்க. யார் எங்கேருந்து உதவி செய்கிறாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம டோக்கியோ தமிழ் சங்கம் சாரை பற்றி சொல்லிட்டோம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு பகுதியில் இருக்கக்கூடிய திரு ராம்குமார் அவருடைய மனைவி சுமதி மற்றும் அவருடைய மகள் தியா. அடுத்தது திரு விக்ரமன் குடும்பத்தினர் சென்னை. திரு ராம் கார்த்திக் விஜயகுமார் அண்ட் ஷஹானா விஜயகுமார் கனெக்டிகட் அமெரிக்கா. கார்த்திக் தீபம், தினேஷ் ரெட்டி, ராக்கி முத்து, மது சீனிவாசன், மதன்குமார், சக்திவேல், கிஷான், சுப்பிரமணியம் அண்ட் ஜெகதீஸ்வரன் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான வியாபார பொருட்களை வாங்குவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவங்க அத்தனை பேருடைய குடும்பமும் நீண்ட ஆயுளோடும் முறை செல்வம் பெற்று வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கங்க. இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்கு எப்படி ஒரு வியாபார தொகுப்பு கொடுப்போம்ல, கடலை மிட்டாய், கமர்கட்டெல்லாம் இருக்குல்ல, அதோடு சேர்த்து 10 பனை விதைகள் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு நாளைக்கு போகும்போது 2 பனை விதைகள் கையில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியல, ஒவ்வொருத்தரையும் கேட்கலாம், ஐயா நீங்கள் பனை விதைகள் பனை மரம் நடுறீங்களா, அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேளுங்க. விருப்பப்பட்டாங்க ஒரு பனை விதைகள் கொடுங்க. அந்த பனை விதைகள் நட்டு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு பனை விதை பாமரம் நட்டு வைக்கிறீங்க, அது வளர்ந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர் வளத்தை அது மேம்படுத்தும். நல்லா தண்ணியெல்லாம் சேகரித்து கடல் அந்த மண்ணுக்கு அடியிலே வச்சுக்கும் அது. ஸோ அதனால் தண்ணி பற்றாக்குறை வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி பூகம்பம், புயல் இந்த மாதிரிலாம் வரும்போது சேதாரங்களை தடுக்கும் அது. இந்த 2 விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஆண்டிலிருந்து நீங்களும் 30 வருஷம் மரக்கட்டளையோடு இணைந்து நல்ல காரியங்களை செய்ய தயாராகிட்டீங்க. அதுக்கு எங்களுடைய முதல் நன்றிகளை வணக்கம். இந்த கற்பகரிச்ச மர அறக்கட்டளை இதுவரை கோடிக்கணக்கான அளவுக்கு முடியாதவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இது மேலும் மேலும் தொடர வாழ்த்துகிறேன். நன்றி. மலரினவே திகழ் எண்ணில்லா தாரகை உமக்குண்டு வெண்ணக சோலையில் மலரினவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு உன்னருள் பேரோலை நடுவினிலே உன்னருள் பேரோலை நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன் உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. தாம்பரம் லைனில் வியாபாரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் டு கும்ளிப்பட்டி, சென்ட்ரல் டு அரக்கோணம், அந்த மாதிரி வியாபாரம் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்களாம் கொடுக்கும்போது எங்களுடைய பசி எல்லாம் நீங்கள் ஆக்கிடுவீங்க. அதே போல் எங்களுடைய பிள்ளைங்களுடைய தேவைக்கு, எங்களுடைய தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொருள் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகுது. அதனால் உங்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம். எங்களுடைய உழைப்பை நம்பி நாங்கள் இருந்தாலும் இது மாதிரி இந்த முதலீடம் வரதுனால எங்களுக்கு வந்து அந்த முதல் போடாத நாங்கள் வியாபாரம் பண்ணி எடுக்கிறதுனால எங்களுடைய தேவைகள் எல்லாமே வந்து சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இது மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு கடவுள் வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுனால இவங்க குடும்பங்களும் இவர்களோட பணி செய்கிற ஒவ்வொருவரும் இது மாதிரி நல்ல உள்ளங்களை வந்து கடவுளை என்றென்றைக்கும் பாதுகாக்கணும், ஆசீர்வாதிக்கணும். இன்றைய தினம் மே தினம் நம்ம ஆண்டுதோறும் மறக்காம கற்பக விருட்சம் அறக்கட்டளை மூலமாக சத்யநாராயணன் சார் வந்து நம்மளுக்கு நிறைய உதவிகள் பண்றாங்க. வியாபார பொருள் கொடுத்துருக்குறாங்க. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. என்றென்றும் உங்களுடன் நாங்கள் பயணிப்போம். நன்றி, வணக்கம். நாங்க சேர் பின்னுக்கு ஒவ்வொரு ஆபீஸா நாங்க போய் சேர் பின்னுவோம். அதான் எங்களுக்குன்னு ஒரு வெல்ஃபேர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒன்று இருக்குது. அந்த சொசைட்டி மூலமாகவும் நாங்கள் போய் பண்ணுவோம். தனிப்பட்ட மாதிரி இண்டிவிஜுவலாக பண்ணாலும் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் ஒரு சேருக்கு வந்து இப்போதைக்கு எங்களுக்கு கொடுக்கறது வந்து நாங்களே ஒயரெல்லாம் போட்டு பின்னி கொடுத்தோம்னா ஒரு எஸ்டைப் பின் ஒரு சேர் இருக்குது. அந்த சேருக்கு 350 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. அதில் அப் அண்ட் டவுன் 2 பண்ணோம்னா 700 ரூபா தருவாங்க.
மரச்சேருக்குன்னா எங்களுக்கு 400 ரூபாய் தருவாங்க. அதில் பேக் சீட்டு பண்ணோம்னா அந்த ஒரு 300 ரூபா. அது இப்படி வந்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து வேலை கிடைக்காத சூழ்நிலை கூட இருக்கும். நாங்கள் மட்டும் பண்ணுறதில்ல, இதில் வந்து சைட்டெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களோட இன்னொரு 50 ரூபா குறைச்சி அவங்க வந்து பண்ணிட்டு போகிறதுனால எங்களுக்கு அந்த இது கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இருந்தாலும் அதுலேயே நாங்கள் வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கோம். என் குடும்பம், எங்கள் பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கிறதுலேருந்து திருமணம் பண்ணுறது காரியங்களுக்கு எல்லாவற்றும் இந்த வேலையை வச்சு தான் நாங்கள் முன்னேறிட்டு வருவோம். இன்னும் இதுக்காக எங்களுக்கு நாங்களே வேலையை ஒயர் போட்டு வாங்கி பின்னோம்னா எங்களுக்கு ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஐயா அவங்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாலும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒயர் பின்னலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. 30 பேரா? 30 பேர். ஆமாம் ஐயா. 30 பேருக்கும் 5 கிலோ அந்த ஒயர் ஒரு கூடிய விரைவில் ஒரு 3 மாசத்துக்குள்ள அதுக்கான ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒரு நிகழ்ச்சியை வச்சு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க. கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க. இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு உங்களுடைய பணமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. தளராதே, நம்பிக்கை தளராதே, சூழாதே துன்பம் இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் உயிரம் உண்டு. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது.